Hi friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நெல்லிக்காயை நம்ம எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம துவையலாக எடுத்துக்கும் போது நம்ம சாதத்துலேருந்து, இட்லி தோசையிலேருந்து, சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னுமே நல்லது. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 4 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சூடாயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். நீங்கள் இந்த மல்லி இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போது நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம மீதம் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது அதுக்குள்ளே வந்து ப்ரௌனிஷ் ஆயிரும். ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக வந்துட்டு குக் ஆகும். இப்போது 2 பல் பூண்டு வந்துட்டு சேர்த்திடலாம். இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே பாதி அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம வந்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஆட் பண்ணிடலாம். நான் 4 நெல்லிக்காயை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காயோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எப்போதும் இளமையாக இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம சருமத்தை நல்லா அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின்க்கு மட்டும் இல்லை, ஹேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளநரை வராமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து டயட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம உடம்புல ப்ரோட்டீனை வந்துட்டு அதிகரித்து உடலில் தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சீரான இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது. இப்போ நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் அட்லீஸ்ட் 1ஆவது வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்போம். பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வேணால் மேக்ஸிமம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் அடிச்சிடும், கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுவே பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை விதவிதமான டிஷ்ஷாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை அவாய்ட் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். புளி சேர்த்துனா தான் வந்துட்டு இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகணும், அதே சமயம் நல்லா வந்துட்டு வறுபடணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை எல்லாமே பார்த்திங்கன்னா இது வெளியேற்றிடும். அதே போல் நம்மளோட கண் பார்வையில் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படிங்கும்போது இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட கண் பார்வை நல்லா வந்துட்டு கூர்மையாகும். ரொம்ப வயசு ஆனாலுமே கூட நம்ம கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் வந்துட்டு நம்மளுக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த துவையல் பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு தேங்காயை நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா சாதத்துக்கு ஆனாலும் சரி, அல்லது இட்லி தோசை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கெட்டு போகாது.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி துவையலாவோ அல்லது வந்துட்டு நெல்லிக்காய் சாதமாவோ அல்லது பச்சடியாவோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அன்றாடம் வந்து நெல்லிக்காயை உணவில் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம வந்துட்டு விதவிதமாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 3 days வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் அம்மி இருந்ததுன்னா கூட அரைச்சி எடுத்துக்கலாம், அல்லது மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த துவையல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட டயட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.